அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 14 நடக்கக்கூடிய சூரிய பெயர்ச்சியின் காரணமாக கன்னி ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது. அதாவது மே மாத சூரிய பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மே 14 நடக்கக்கூடிய இந்த சூரிய பெயர்ச்சியின் காரணமாக கன்னி ராசியினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கல்வியில் ஒரு புதிய மாற்றம் உருவாக காண்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அரசாங்க அனுகூலங்கள் ஏற்படுங்க. வாகனங்களை பிரயோகிக்கப்படுத்தும் பொழுது மிகவும் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. செய்யக்கூடிய உத்தியோகத்தில் இடமாற்றமோ அப்படி இல்லைனா பணி நிரந்தரமோ உங்களுக்கு ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் காரியங்கள் அனைத்துமே கைகூடும். உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களை கவரக்கூடிய வகையில் அமைய பெறுங்க. உல்லாச பயணங்களில் நாட்டம் செல்லும். மன அடுக்கம் பெற தியானம் செய்ய வேண்டியது அவசியமாகிறது. படிப்பில் நாட்டம் அதிகரிக்கலாம். பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுப்பாங்க. திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரும். வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். இந்த காலகட்டத்தில் பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று சேருவாங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் வருவாயும் உண்டுங்க. மருத்துவ தொழில் புரிவோருக்கு அதிக வருவாய் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். சோதனைகள் வெற்றியாக மாற ஆரம்பிச்சிடும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் புதிய மாற்றம் உருவாகும். அரசாங்க அனுகூலங்களும் ஏற்படும். வாகனங்களை பிரயோகிக்கப்படுத்தும் பொழுது மிகவும் கவனமாயிருங்க. வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டியும் வரலாம். அரசியல் துறையினருக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் அனைத்துமே வெற்றிகரமாக நடந்த முடியும். மதிப்பு மரியாதை சிறப்படையும் அப்படின்னு கூட சொல்லலாம். செல்வாக்கு அதிகரித்து காணப்படும். நட்பு வட்டாரத்தில் குதூகலம் ஏற்படுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும். வீண் அலைச்சல் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க. பாதியில் நின்ற வீடு கட்டும் பணியை மீண்டும் தொடர்வீங்க. சிலர் புதிய வீட்டிற்கு குடிபுகுவாங்க. கணவன் மனைவிக்கிடையில் திடீரென்று கருத்து வேற்றுமை உண்டாக பெறலாம். பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றமடைய தேவையான உதவிகளை செய்வீங்க. வழக்குகளில் நல்ல தீர்ப்பும் வந்து சேரும். அதே போல் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் விலகும். கடன் பிரச்சனைகளும் தீரும். ஆர்டர் பிடிக்கிறதுல இருந்த கஷ்டம் குறையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எளிதாக பணிகளை செய்து முடிப்பாங்க. மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் இழுபறியாக இருந்தவை உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். தேவையற்ற கவலைகளும் நீங்கும். உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை வெட்டும் விடுவாங்க. வழக்குகளில் இருந்து வந்த தேக்க நிலையும் மாறும். எதிர்காலத்திற்கு தேவையான பணிகளையும் திட்டமிடுவீங்க.